அபி வந்து ராகவ் கிட்ட கூடிய சீக்கிரத்துல உண்மை எல்லாமே நிரூபிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீ நான் காதல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபி வந்து அந்த சங்கரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம நம்ம அந்த சங்கரை வந்து மிஸ் பண்ணிட்டோமே, எப்படியாவது நம்ம அவனை பிடிச்சிருந்தோம்னா உண்மையெல்லாம் கூடிய சீக்கிரத்துல ராகவ் கிட்ட வந்து நிரூபிச்சிருந்திருக்கலாம். நைட்டு ஃபுல்லா தூங்காம அபி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்படி வந்து நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல ராகவ் வந்து அபி கிட்ட, அபி இப்ப எதுக்கு நீ தூங்காம இருக்க? எனக்கு வந்து தூக்கம் வரல, அதனால நான் உட்காந்துருக்கேன். நீங்க வந்து கண்டபடி என்னை பேசுவீங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு நிம்மதியா தூக்கம் வருமா? உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரு அபி, நீ ஒழுங்கா தூங்கு, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அபி வந்து தூங்காம யோசிச்சே இருந்துட்டு, நம்ம அடுத்த நாள் வந்து அம்மா வீட்டுக்கு போகணும், போயிட்டு அத்தையை பார்த்து கண்டிப்பா பேசியே ஆகணும். காலையில ஆனதும் அபி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க அத்தை கிட்ட, அத்தை எனக்கு வந்து முரளி மேல டவுட்டா தான் இருக்கு, அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஏதோ நடிச்சிட்டு இருக்காரு, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இப்பதான் உனக்கு தெரியுதாடி? எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து இவ்வளோ தூரம் யோசிச்சானா நான் அதை விட பயங்கரமா யோசிப்பேன். நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதைப்படி நீயும் கேட்டுட்டு நடந்துக்கோ, அப்படின்னா அவனுடைய உண்மை எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க அத்தை சொல்லுங்க, அதைப்படி நானும் கேட்டுட்டு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஒரு வண்டியில ஹெல்மெட் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. முரளி வந்து ஒரு பைக்ல வந்துட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு வந்து தலையில அடிபட்டுருது. அபி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. மேடம், கண்டிப்பா முரளி கிட்ட இருந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமல்ல அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் வந்துட்டு, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு முரளியை வந்து உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சு நடந்தது எல்லாத்தையும் கேட்குறாங்க. முரளி வந்து உண்மையெல்லாம் சொல்ல போறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.